அம்மா, என் பிறந்த நாள் வருதுல, கண்மணிய எங்கேயாச்சும் வெளியே கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம்டா. நல்ல காலம். இந்த டைம் பாட்டியும் அவரும் ஊர்ல இல்லனா உங்க ரெண்டு பேரையும் வெளியே விட மாட்டாங்க. ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அண்ணிய கூட்டிட்டு எங்க போற? அது சர்ப்ரைஸ்டா. சரி, என்கிட்ட சொல்லல, உங்க அம்மா கிட்டயாச்சும் சொல்லு. அம்மா கிட்ட சொன்னா பாசத்துல மருமக கிட்ட சர்ப்ரைஸ உடச்சிருவாங்க. இப்ப நீ என்ன பண்றன்னா, 2 நாளைக்கு உனக்கு தேவையான ட்ரெஸ் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணு. எதுக்குங்க? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியூர் போறோம். இன்னும் ½ நான் வந்துருவேன். நான் வந்தோடனே நம்ம கிளம்ப வேண்டியதுதான். இப்ப நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னே தெரியல. நீங்க மீட்டிங் போயிட்டீங்கன்னா தெரியாத இடத்துல நான் மட்டும் தனியா இருக்கணுமே தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. நீயும் நானும் மட்டும் தான் தனியா இருப்போம். நீயும் நானும் போறது ஆளே இல்லாத ஒரு ஐலாண்டுக்கு. இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? உங்ககிட்ட பேசவே டைம் கிடைக்க மாட்டேங்குது. அங்க 24/7 நான் உன்னோட தான் இருப்பேன் கண்மணி. கவலையே படாத. கடல் அளவுக்கு சந்தோஷமா இருக்குங்க. என்னங்க காத்து இப்படி வீசுது? என்கிட்ட நீங்க சொல்லாம வேணா இருக்கலாம். ஆனா நீங்க என்ன முழு மனசோட காதலிக்கிறீங்க. ஏதோ ஒரு காரணத்தால என்கிட்ட அதை சொல்லாம இருக்கிறீங்க. எனக்காக நீங்க துடிக்கிற துடிப்பும் தவிக்கிற தவிப்பும் எனக்கு புரியாதா?